சில பேர் கேட்கிறாங்க, கர்நாடக காங்கிரஸ் தானே, அங்கே உங்க முதலமைச்சர் தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாம். அங்க இருக்க கர்நாடக அரசியல்வாதிகளும் பாஜகவோடு சேர்ந்து, பாஜக, ஜனதாதளம், இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு முதலமைச்சரை போராட்டம் பண்றாங்க. அவரை பொறுத்த மட்டும் கர்நாடகத்தினுடைய நலன் தான் பார்ப்பாரு ஒழிய தமிழ்நாட்டினுடைய நலனை பார்க்கறது அவருடைய வேலை கிடையாது. நம்ம எப்படி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக போராடுறோமோ அதே மாதிரி அவர் கர்நாடகத்தினுடைய நலனுக்காக போராடுறார். நம்ம நியாயமா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதான் கேட்கிறோமே ஒழிய அநியாயமா எதுவுமே கேட்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் எங்களை பொறுத்த மட்டும் தண்ணி திறந்து விடணும்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப திருப்பி நம்ம பத்திரிகையாளர்கள் சொன்னது என்னன்னா, எதுக்கு டீலிமிட்டேஷன் இதை பத்தி முதலமைச்சர் கூட்டம் போடணும், காவிரியை பத்தில கூட்டம் போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. காவிரியில தண்ணி வந்துருச்சு, மேகதாது கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். அதனால இப்ப டீலிமிட்டேஷன் வர திங்கட்கிழமை அன்னைக்கோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமைக்குள்ளேயோ டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து பாஸ் பண்ணணும் மோடி அரசு திட்டம் போட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம பழைய கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பில்லே வரலையே, பில்லே வராம முதலமைச்சர் ஏன் கூட்டம் போட்டாரு, ஏப்பா புண்ணியவாங்களா நீங்க கூட்டம் போட்டீங்களப்பா, அப்ப நாங்களும் வந்தோம்ப்பா, அப்பவும் பில்லு வரலையப்பா. அதுவும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவர் என்ன எடப்பாடி பழனிசாமியா என்னுடைய அழுத்தம் கொடுத்த உடனே சரண்டர் ஆகிறதுக்கு? அவரை பொறுத்த மட்டும் அருமைக்குரிய சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும், இந்த முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அருமை சகோதரர் சிவராமன் அவர்களுக்கும் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் சார்பா 48 மணி நேரத்தில் இந்த நடைப்பயணத்தை நடத்துவதற்கும் இந்த பிரச்சார பயணத்தை தொடக்கிறதும் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு, காந்தியும் நேருவும் பட்டேலும் காமராஜரும் 1948 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறுங்கிற போராட்டத்தை தொடங்கினாங்க. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாத 2-3 கூட்டம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்க இருக்க சங்கி கூட்டம், இன்னொரு கூட்டம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவர்கள்லாம் அந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலையும் கலந்துக்கல, நேற்று நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்திலையும் கலந்துக்கல. அவர்களை பொறுத்த மட்டும் தொகுதி மறை, அதாவது டீலிமிட்டேஷன், தொகுதிகளை மாற்றி தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி நடைபெறுது. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன், அது என்ன ஏமாத்து வேலையில என்ன ஃபேரு அன்ஃபேரு? ஏமாத்து வேலைங்கிறதுக்கு ஒரே ஏமாற்று வேலை தான். ஏமாற்று வேலைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் ஒரே விதத்துல தான் இருக்குமே ஒழிய நீங்க அது அன்ஃபேரு ஃபேர்லாம் பிரிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறது இல்லை மத்திய அரசு, மோடி அரசு. நியாயமாக கிடைக்க வேண்டிய திட்டங்களை கொடுக்கிறது இல்லை மோடி அரசு. நம்மகிட்ட வாங்கிட்டு போற வரியில 29 காசு தான் திருப்பி கொடுக்கறாங்க. இப்படி பல வகையில தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமா நடத்துற மோடி அரசுக்கு யாரெல்லாம் அவர்கள் செய்ய போற இந்த டீலிமிட்டேஷன் மிகப்பெரிய துரோகமா முடிய போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்ம 39 எம்பி இருக்கோம். இப்ப நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி இல்லை. இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைப்பதற்காக பாஜக முயற்சி செய்யுது. கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, டீலிமிட்டேஷன். அதை எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து ஓட்டு போட்டு அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தியாச்சு. ஆனா ஏப்ரல் மாசம் பேசின பேச்சுக்கும் ஆகஸ்ட் மாசம் பேசுற பேச்சுக்கும் யார்கிட்ட வித்தியாசம் இருக்குங்கிறத மட்டும் நீங்க கவனமா பார்க்கணும். முதல்ல பேசும்போது டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் சொன்னவங்க இப்ப திடீர்னு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு எதுவும் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 50% சீட்டை கூட்டிடுவாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 50% சீட்டை கூட்டிடுவாங்க. இப்ப நம்மளுக்கு பின்னாடி இருக்க பலூன் வச்சிருக்கிறதுல இங்க பாத்தீங்கன்னா 40 தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கு. 40 பேருக்கு 4 இது வச்சிருக்காங்க பலூன்ல. தமிழ்நாட்டில் 8 போட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்ப 50% கூட்டணும்னா 40 60,000, 80 120,000. 120 ஆயிடுச்சுன்னா அதை பொறுத்த மட்டும் நமக்கும்
உத்தரப்பிரதேசக்குமான டிஃபரன்ஸ்ங்கிறது ஏறக்குறைய முதல்ல 40 இருந்துச்சு, இப்ப 60,000. இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம சொல்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 20 பேர், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு நம்மளை விட, ஆனா நம்ம இந்த ஃபேர் டிலிமிட்டேஷன் சொல்லி வெள்ளையடிக்கிற வேலையை இந்த அரசு செய்து அதற்கு குறிப்பிட்ட விதத்தில் மோடி அரசை சைலண்டா ஆதரிக்கிற ஒரு கூட்டம் சென்னையில பேசுற பேச்சு வேறையா இருக்கு, டெல்லியில பேசுற பேச்சு வேறையா இருக்கு. அதை நம்ம எல்லாரும் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஃபேர் டிலிமிட்டேஷன் உண்மையிலேயே பெரிய ஏமாற்று வேலை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து 60 ஆக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 120 ஆகி நம்மளுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசத்தை 60 நாடாளுமன்ற உறுப்பினர்களா மாற்றிடுவோம். அது எந்த விதத்திலே நியாயம் கிடையாது. அதற்காகத்தான் சுருக்கமா இங்க தம்பி விஜய் தனசேகர் ஒரு போர்டு வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு 40க்கு 4 வச்சிருக்காரு, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 வச்சிருக்காரு. நீங்க அது போக பாத்தீங்கன்னா வித்தியாசம் 4 இருக்கு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதே இது தமிழ்நாட்டுக்கு 60 ஆகும், இது 50 கூட்டினதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்துக்கு 12 ஆகும். வித்தியாசம் 60,000, 6 கூடிரும். இதைத்தான் ரொம்ப அழகா தம்பி மாவட்ட தலைவர் விஜய் தனசேகர் அவர்கள் இதை காட்சி பொருளா வச்சிருக்காரு. இந்த பலூனை அருமை சகோதரர் நீங்க ஒவ்வொன்னா இந்த சின்ன பிள்ளைகள் மேட்ச் பண்ணி உடைக்கிறாப்புல உடைச்சோம்னா கூட மிச்சம் இருக்க போகிறது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா இருக்கும். இது மாதிரி ஏமாற்று வேலைகளை பாஜக பண்ணி தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை பறிக்குது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக அமித்ஷாவா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, பல வகையில ஏமாத்திருக்காங்க. முதல்ல ஏமாந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள், முதல்ல ஏமாந்தது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பன்னீர்செல்வம் தான் முதல்ல ஏமாந்தாரு. அதுக்கு அடுத்த வரிசையில் வந்தாரு எடப்பாடியார். அதுக்கு அடுத்து யார் வந்திருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 3வது யாருக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களே ஏமாற போறாங்க, அவர்களை முடிச்சு வைக்க போறாங்க. அவர்களை முடிச்சு வைக்கிற வேலை நல்லா மோடியும் அமித்ஷாவும் பண்ணுவாங்க. மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் டெல்லியை பொறுத்த மட்டும். இங்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து நியாயமா தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கிறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். தாவேகாவோடு நம்முடைய கூட்டணி என்பது பலமான கூட்டணி, ஒரு கொள்கையான ஒரு சேர நம்முடைய தமிழகத்தினுடைய நலன் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்தியாவினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நலன் 2 தான் முக்கியம். பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு நலன்லாம் RSS நலன் தான் முக்கியம். RSS நல்லா இருக்கணும். RSS பொறுத்த மட்டும் RSS அதிகார மையத்தை கையில எப்படி வச்சுக்கலாம், இந்து முஸ்லிம் சண்டையை எப்படி கிளப்பி விடலாம், கிறிஸ்டியன் ஹிந்து சண்டையை எப்படி கிளப்பி விடலாம்ங்கிறது தான் பாஜகவினுடைய RSS கொள்கையா இருக்கே ஒழிய நம்முடைய கொள்கைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்க 7.5 கோடி மக்களும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த குறை வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நினைப்போட காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருது. அதே மாதிரி நேற்று எல்லாரும் பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் நேற்று நிறைய பேசினாங்க டிவியில. அந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஏன் டீலிமிட்டேஷனை பத்தி இப்ப பேசணும்? தமிழக முதலமைச்சர் ஏன் டீலிமிட்டேஷனை பத்தி இப்ப பேசணும்? ஏன் காவிரியை பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட மாட்டாரு? ஏன் மேகதாது பத்தி கூப்பிட மாட்டாரு? இதுதான் கேள்வியா இருந்துச்சு. மேகதாது கட்டக்கூடாது, இதுல காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவா இருக்கும். மேகதாது அணையை கட்ட விடக்கூடாது. கட்டக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பொறுத்த மட்டும் கர்நாடகத்தில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரும், அது DK சிவகுமாரா இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், தேவகவுடாவா இருக்கட்டும், எல்லாரும் கட்டணும் நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதலமைச்சர் விஜய் அவர்களோடு இருக்கு. அங்கே மேகதாதுவை கட்ட விட மாட்டோம். அது யாரு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்? மோடி தான் அனுமதி கொடுக்க முடியும், மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்க முடியும். அதனால மேகதாது கட்டுறது கட்டாதது 3 பேர் சம்பந்தப்பட்டது. ஒன்னு பிரதமர் மோடி, 2வது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், 3வது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள். இவங்க 3 பேர் தான் அதை முடிவு பண்ண வேண்டியது. அதற்கு மோடி அவர்கள் அப்ரூவ் கொடுக்கலன்னா சிவகுமார் வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கலாம்.
இன்னைக்கு சிவகுமார் இருக்காரு, நேற்று சித்தராமையா இருந்தாரு, முந்தா நாள் எடியூரப்பா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி குமாரசாமி இருந்தார். கர்நாடக அரசியல்வாதிகள் தொடர்ந்து கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்ரூவல் கொடுக்க வேண்டியது டெல்லியில் இருக்க மோடி அரசு. மோடி அரசு அப்ரூவல் கொடுக்கலன்னா கட்ட முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். மோடி அரசு அப்ரூவல் கொடுக்காம இருக்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் பேசணும். அவர்களுக்கு எதிர்ப்பாக நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும். பாஜக காரர்கள்ட்ட சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிடாதியப்பான்னு பாஜக காரங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சொல்லணும் அவர்களை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தண்ணி விடல, இந்த தடவை குறுவைக்கு தண்ணி விடல. தண்ணி விடாததுக்கு நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணோம், நம்ம எல்லாரும் குரல் கொடுத்தோம். அவர்களை பொறுத்த மட்டும் தண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லி கர்நாடக அரசு சொன்னுச்சு. ஆனா விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வரும்போது மழையோட வந்துட்டாரு. கர்நாடகாவில், கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மழை கொஞ்சம் பெஞ்சதனுடைய விளைவாக தண்ணியும் காவிரி தண்ணியும் அடைச்சி வைக்க முடியாத அளவு தண்ணி வந்ததனுடைய விளைவாக தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும் தண்ணி வரணும், தமிழகத்துக்கு நியாயமான குறுவைக்கு வர வேண்டிய தண்ணீரை தடுத்து நிறுத்தின மத்திய மற்றும் கர்நாடக அரசுகளை கண்டிக்கிறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டுக்காக உள்ளது, தமிழ்நாட்டினுடைய நன்மைகளுக்காக உள்ளது. சில பேர் கேட்கிறாங்க, கர்நாடக காங்கிரஸ் தானே, அங்க உங்க முதலமைச்சர் தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாமே. அங்க இருக்க கர்நாடக அரசியல்வாதிகளும் பாஜகவோடு சேர்ந்து, பாஜக, ஜனதா தளம், இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு முதலமைச்சரை போராட்டம் பண்றாங்க. அவரை பொறுத்த மட்டும் கர்நாடகத்தினுடைய நலன்தான் பார்ப்பாரே ஒழிய தமிழ்நாட்டினுடைய நலனை பார்க்கறது அவருடைய வேலை கிடையாது. நம்ம எப்படி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக போராடுறோமோ அதே மாதிரி அவர் கர்நாடகத்தினுடைய நலனுக்காக போராடுறார். நம்ம நியாயமா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதான் கேட்கிறோமே ஒழிய அநியாயமா எதுவுமே கேட்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் எங்களை பொறுத்த மட்டும் தண்ணி திறந்து விடணும்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப திருப்பி நம்ம பத்திரிகையாளர்கள் சொன்னது என்னன்னா, எதுக்கு டீலிமிட்டேஷனை இதை பத்தி முதலமைச்சர் கூட்டம் போடணும், காவிரியை பத்தில கூட்டம் போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. காவிரியில தண்ணி வந்துருச்சு, மேகதாது கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். அதனால இப்ப டீலிமிட்டேஷன் வர திங்கட்கிழமை அன்னைக்கோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமைக்குள்ளேயோ டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து பாஸ் பண்ணணும் மோடி அரசு திட்டம் போட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம பழைய கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பில்லே வரலையே, பில்லே வராம முதலமைச்சர் ஏன் கூட்டம் போட்டாரு? ஏப்பா புண்ணியவாங்களா, நீங்க கூட்டம் போட்டீங்களப்பா, அப்ப நாங்களும் வந்தோம்ப்பா, அப்பவும் பில்லு வரலையப்பா. பில்லு எப்பவுமே மோடி அரசு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பில்லு கொடுக்கறது. நாளை காலையில போன உடனே பில்லு வந்துடும் கையில டேபிளுக்கு பாராளுமன்றத்தில். அவர்கள் நேரமே கொடுக்கறதில்லை. அது காஷ்மீர் 370 இருக்கட்டும், எந்த சட்டமா இருந்தாலும் சரி, சட்டத்தை முதல்ல காட்டுறதே கிடையாது. பில்ல பரிசு பேப்பர் லீக் எதை ஜாக்கிரதையா வச்சிருக்கணுமோ அதை லீக் ஜாக்கிரதையா வச்சுக்க மாட்டேது மோடி அரசு. பரிசைக்கு கொடுக்கிற நீட் பேப்பரை ஜாக்கிரதையா வச்சுக்கணும், அதை ஜாக்கிரதையா வச்சுக்க மாட்டாங்க, அதை லீக் பண்ணி விட்டுறாங்க. ஆனா சட்டத்தை மட்டும் பத்திரமா வச்சிருந்து பையில வச்சிருந்து கோர்ட்ல இருந்து எடுத்து அமித்ஷா சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு கொடுப்பது என்பது பழக்கமா இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சும் ஏன் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வராம இருந்தாங்கிறது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா முதல் முறையாக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு கொடுத்து, சீஃப் செக்ரட்டரியோட அழைப்புதல் கொடுத்து தமிழ்நாடு அரசு நடத்துது. இது ஒன்னும் திமுகவோ அதிமுகவோ நடத்துறாப்புல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டம் கிடையாது. இது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு வச்சு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து, கலைவாணர் அரங்கத்தில் உட்கார்ந்து, கான்பரன்ஸ் ஹால்ல உட்கார்ந்து நடந்த கூட்டம். ஒரு தமிழ்நாடு கவர்மெண்டோட கூட்டம். இது ஒரு கட்சி கூட்டம் கிடையாது. ஆனா இந்த கூட்டத்திற்கு வராம அரசியல் பேசிக்கிட்டு தமிழ்நாடு முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் செய்யறதா முக்கியம் நினைக்கிறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டில் எதையாவது ஒண்ணு பேசணும். ஆனா தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு பயப்பட்டவங்க எல்லாரும் நேற்று கூட்டத்துக்கு வரல. ரொம்ப கவலையான விஷயம். அதை பொறுத்த மட்டும் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அதோட இன்னொன்று கதை கட்டி விட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து அந்த இந்த கூட்டத்தை நடந்துச்சு சொல்லி. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம இப்படி பழக்கமே கிடையாது. அதுவும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவர் என்ன எடப்பாடி பழனிசாமியா என்னுடைய அழுத்தம் கொடுத்த உடனே சரண்டாகிறதுக்கு? அவரை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் அவர் பணிஞ்சு போறதில்லை. அவருடைய தமிழக முதலமைச்சராக எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு பேசணும், டீலிமிட்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக சீஃப் செக்ரட்டரி மூலமா கூட்டின கூட்டத்தை நாடாளுமன்ற கூட்டத்தில் வரலன்னா பரவாயில்ல, நீ வரல, எனக்கு நான் வர விரும்பல, உங்களை முகத்தை பார்க்க விரும்பல,
ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தலைவரை கூப்பிட மாட்டீங்க, அதனால நாங்க வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எதுக்கு இந்த பொய் போராட்டு? காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்துச்சு, நாங்க அவங்க மேல இருந்து அழுத்தம் கொடுத்தாங்கிறத. அதாவது மோடி அரசை எதிர்த்து நிக்கிறதுல திரு விஜய் அவர்கள் அனைத்து கட்சிகளோட, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு எல்லா நாடாளுமன்ற 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைச்சிருந்தாங்க. நம்மை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க 39 சீட்டு மட்டும் இந்த சீட்டை காப்பாற்றணும். ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, நோ டீலிமிட்டேஷன் தான் நம்மை பொறுத்த மட்டும். இந்த டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வர்றது மோடியோட லிமிட்டேஷனுக்காக. இந்த மோடி லிமிட்டேஷனை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். இந்த ரிஜெக்ட் பண்ண வேண்டியது நம்ம மோடியினுடைய இந்த டீலிமிட்டேஷன் ப்ரொபோசலை. அது சீட்டு 50% கூட்டி கொடுக்கிறோம் சொல்றது பெரிய மோடி மஸ்தான் வேலை. அது ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை. இந்த ஏமாத்துறதுக்காக செய்யற வேலையை நம்ம ஆதரிக்க கூடாது. நானும் சரி, சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சரி, நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்து ஓட்டு போடுவோம். ரொம்ப தெளிவா சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு நடக்க போற துரோகத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கோம்.